பங்குச்சந்தையில ரொம்ப நாளா என்ன ஆயிட்டு இருந்ததுன்னா, இந்த பர்சன் இவங்க பேர் தான் எஃப்ஐஐ. இவங்க தான் மார்க்கெட்ட கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நெனச்சோம். இவங்க வித்தாங்கன்னா, அப்படியே தாறுமாறா எல்லாம் நடக்கும்னு நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா, அந்த சமயம் தான் கிராவிட்டி ஷிஃப்ட் ஆயி இந்த பர்சன் உள்ள வந்தாங்க. இவங்க பேரு தான் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். நம்பர்ஸ் 2 பேரோடது பார்த்தோம்னா ரொம்ப இன்சேனா இருக்கு. 2025ல எஃப்ஐஐ வந்து 3 lakh crores worth of shares வந்து டம்ப் பண்ணிட்டு போயிட்டாங்க. மார்க்கெட் கிராஷ் ஆகும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல தான் இந்தியாவுடைய டிஐஐ வந்து முழுசா அதை முழுங்கி 8 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. 2.5 டைம்ஸ் செல்லிங் ப்ரெஷர் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு டிஐஐ வந்து 24.8%, எஃப்ஐஐ வந்து 24.3% ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க எதையும் அப்படியே வாங்குறது கிடையாது. கொஞ்சம் சர்ஜிக்கலா தான் அனலைஸ் பண்ணி வாங்குறாங்க. அவங்க 3 டாப் பெட்ஸ்ல அவங்களுடைய ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பெட்ஸ் தான். இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு காணொலியில பார்க்க போறோம். இந்த அனாலிசிஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. வாங்க காணொலிக்குள்ள போலாம். நம்ம ரிசர்ச் படி முதல் பேர் வந்து எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ரீசன்ட் ஃபைலிங்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். இந்த ஃபண்ட் வந்து அவங்களோட டோட்டல் AUM அலோகேஷனை ZF கமர்ஷியல் வெஹிக்கிள்ல அப்ராக்சிமேட்டா 2% அதிகம் செஞ்சிருக்காங்க. இப்ப சிம்பிள் லாங்குவேஜ்ல இந்த நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். உங்க கார் இங்க போயிட்டு இருக்கு, ஒரு ட்ரக் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. ஒரு 20 ton ட்ரக் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ப்ராபப்ளி நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா வந்து இடிச்சிடும் நினைப்பீங்க. ஆனா டக்குன்னு பிரேக் போட்டு ஸ்டாப் ஆயிடுது. இந்த பிரேக்கிங் சிஸ்டம் பண்றவங்க தான் ZF கமர்ஷியல் வெஹிக்கிள். அவங்க வந்து அட்வான்ஸ் பிரேக்கிங் சிஸ்டமும் வெஹிக்கிள் கண்ட்ரோலுக்கு தேவையான தொழில்நுட்பமும் கமர்ஷியல் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியில பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனம் வந்து ஒரு B2B மாடல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து OEM ஆன டாடா மோட்டார்ஸ், அசோக் லீலண்ட் அண்ட் மஹேந்திராக்கு ஏர் பிரேக் சிஸ்டம்ஸ் வந்து வித்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் மோனோபொலியா இருக்காங்க. இப்போ நம்ம ஆட்டோ காம்பனன்ட் செய்யறாங்கன்னு தெரியும். பட் அண்டர் த ஹுட் பார்த்தோம்னா 2 டைப் ஆஃப் சீக்ரெட் பில்லர்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து OEM என்ஜின். 75% வருவாய் இங்க இருந்து தான் வருது. ஒவ்வொரு மேஜர் ட்ரக் மேக்கருக்கும் இவங்க நான் சொன்ன சேவைகளை வித்துட்டு இருக்காங்க. அடுத்தது ஆஃப்டர் மார்க்கெட் அண்ட் R&D சேவைகள். இது ஆஃப்டர் மார்க்கெட் நம்ம சொல்லலாம். ஒரு ட்ரக் வந்து ரோட்ல வந்ததுக்கு அப்புறமா ZF-ஓட ஜென்யூன் பார்ட்ஸ் தானே யூஸ் பண்ணணும் ரீப்ளேஸ் பண்றதுக்கு. அதை இந்த செக்மெண்ட்ல விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாம R&D சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இருந்து 26% வருவாய் வந்து இந்த நிறுவனத்துக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப நிறுவனத்துடைய ஸ்கேல் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இண்டஸ்ட்ரியோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா இந்தியாவுடைய ஆட்டோ காம்பனன்ட் செக்டர் வந்து 6.7 லட்சம் கோடி வர்த்தா இருக்கு. அண்ட் குளோபலா ஏர் பிரேக் சிஸ்டம் மார்க்கெட் வந்து 57,000 கோடியா இருக்கு. அண்ட் 9% CAGR-ல வளரும் நம்ம பார்க்கலாம். ZF கமர்ஷியல் வெஹிக்கிள் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இந்தியாவினுடைய வருவாய் வந்து 3,800 கோடியா இருந்தது FY25ல. பட் 80-85% மார்க்கெட் ஷேர் இந்த ஏர் பிரேக் சிஸ்டம்ல வச்சிருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா கம்பெனியோட டிமாண்ட் வந்து இந்த OEM-ஓட டிமாண்ட் பொறுத்து தான் இருக்கும். அதாவது டாடா மோட்டார், அசோக் லீலண்ட் இந்த மாதிரி நிறுவனங்களோட டிமாண்ட் பொறுத்து தான் இருக்கும். அதனால தான் பிசினஸ் ரொம்பவே சைக்கிளிக்கல் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் FY25ல கமர்ஷியல் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரி 5.4% இயர் ஆன் இயர் டிக்ளைன் பார்த்துச்சு. அதனால இந்த நிறுவனத்துடைய ரெவென்யூ growth-ம் கம்மியாச்சு. நம்ம இப்போ ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம்னா ZF கமர்ஷியல் வெஹிக்கிள் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்தியா லிமிடெட் வந்து 15% சேல்ஸ் CAGR கடந்த 3 வருடமா கொடுத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கா எதை பார்க்கணும்னா ஆப்ரேட்டிங் மார்ஜினும் ஸ்ட்ரக்சரலா இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா மூலதன பொருட்கள் அதுக்கப்புறம் மீதி பண்ற செலவுகள் எல்லாமே வந்து கிராஜுவலா கம்மி பண்ணிருக்காங்க ரெவென்யூ கூட கம்பேர் பண்ணும்போது. ப்ராஃபிட் வளர்ச்சி 3 வருடத்துல பார்த்தோம்னா 52% ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதமா இருக்கு. ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் இந்த இடத்துல என்னன்னா பார்ட் ஆஃப் ப்ராஃபிட் அதர் இன்கம்ல இருந்து வருது. இது வளர்ந்திருக்கு. அண்ட் 32% ப்ராஃபிட் இந்த இடத்துல இருந்து தான் வந்துட்டு இருக்கு. மெயினா வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல இருந்து வருது. அதனால வளர்ச்சி வந்து எதனால வருதுங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். மேஜர் கேட்டலிஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் தான். இது வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன் பஸ்ஸஸ் வந்து செப்டம்பர் 2025 கொண்டு வந்தாங்க. இது வந்து நல்லாவே இந்த நிறுவனத்தை பூஸ்ட் பண்ணுச்சு. லேட்டஸ்டா நம்ம நம்பர்ஸ் பார்த்தோம்னா growth வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாவே இருந்திருக்குன்னு சொல்லலாம். சேல்ஸ் 12% வளர்ந்திருக்கு. 1075 கோடியா. காஸ்ட் சைட்லயும் பிக்சர் வந்து பேலன்ஸ்டா இருக்கு. எக்ஸ்பென்சஸ் 11.6% வளர்ந்திருக்கு. ரா மெட்டீரியல் காஸ்ட் 11% வளர்ந்திருக்கு. ரெவென்யூ growth கூட அலைன்டா இருந்திருக்கு. இதனால ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 18.5% ஸ்டேபிளா இருக்கு. கன்சிக்வெண்டா நெட் மார்ஜின்ஸ் வந்து 13% இருந்திருக்கு. growth அவுட்லுக்க நம்ம இப்ப பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் ஃபோக்கஸ் வந்து இந்த ரெகுலேஷன் லெட் சேஃப்டி டெக்கும் எலக்ட்ரிஃபிகேஷன்லயும் இது ரெண்டுலயும் தான் இருக்கணும்னு அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. சிம்பிள் ஐடியா என்னன்னா நிறைய வருவாய் வந்து ஜென்ரேட் பண்ணணும் அதே வெஹிக்கிள்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ESC மேண்டேட் செப்டம்பர் 2025 அப்புறம் ஆர்டர்ஸ் வந்து 2000 யூனிட்ல இருந்து 4000 யூனிட்டா அதிகமாயிருக்கு. போக போக அடாஸ் ரெகுலேஷன்ஸும் FY27ல வந்துரும்.
கரண்டா கம்பெனியோட பேஸ் லைன் கண்டென்ட் பர் வெஹிக்கிள் வந்து 44,000 ரூபாயா இருக்கு. இப்போ இவங்க இஎஸ்சி ஆடாஸ் இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணாங்கன்னா ஒரு வெஹிக்கிளோட வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டா 20 to 25,000 அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. சிமிலர் ஆடாஸ் எஸ்டிமேட் படி நம்ம பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் வேல்யூ 50,000 ரூபாய் ஒரு வெஹிக்கிளுக்கு கொண்டு வர அளவுக்கு இந்த நிறுவனத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது கூட சேர்ந்து ZF கமர்ஷியல் வெஹிக்கிள் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வந்து LCV செக்மெண்ட்குள்ள அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. ஹெவி ட்ரக்கோட டிபெண்டன்ஸ் கம்மி பண்ணணும்ட்டு மேனேஜ்மெண்ட் சொல்றது படி 800 crores ரெவென்யூ இந்த செக்மெண்ட்ல இருந்து 2030க்குள்ள கண்டிப்பா ஈட்ட முடியுங்கிறாங்க. அதே சமயத்துல கம்பெனியோட இன்வென்ட்ரி டேஸும் அதிகமாயிட்டே இருக்கு. மெயினா ஹையர் டெட்டர் டேஸ், அதுக்கப்புறம் இன்வென்ட்ரி பில்டப் பண்றதுனால தான் டைரக்ட் இம்பாக்ட் கேஷ் ஃப்ளோல நம்மளால பார்க்க முடியுது. அதனால தான் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் டு ப்ராஃபிட் ரேஷியோ ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் சாஃப்டான நல்லா இருக்கும்னு சொல்லலாம். எஸ், பை செப்டம்பர் 2025 ரிசீவபிள்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களோட ஃபோக்கஸை ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆக்டிவா வந்து டெட்டர் கலெக்ஷன்ஸை புஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். எந்த நிறுவனம்னாலும் ஒரு ரிஸ்க் இருக்கும். இந்த நிறுவனத்துக்கும் அந்த ரிஸ்க் இருக்கு. நம்ம உள்ள போய் அந்த நிறுவனத்துல முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நிறுவனத்துல இருக்கிற ரெட் ஃபிளாக் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம், குளோபல் வாலட்டிலிட்டி. ZF வந்து குளோபல் ஜெயண்டா இருக்காங்க. வேர்ல்ட் எக்கானமி கோல்டு வந்துச்சுன்னா இவங்க எக்ஸ்போர்ட்லயும் கோல்டு வந்துடும். இதை ரிப்பிள் நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. ஒரு நிறுவனத்தினாலையும் எதுவுமே பண்ண முடியாது. அடுத்தது வந்து பிரைஸ் டேக். ஸ்டாக் வந்து கரெக்டா 50x PE ட்ரேட் பண்ணிருக்காங்க. PEG ரேஷியோ 1 இருக்கு. இது ஒரு பார்கெயினா இருக்கு. க்ரோயிங் ப்ராஃபிட்ஸ் at 50% நம்ம பார்த்தோம்னா. பட் ரீசன்ட் குவார்டரை நீங்க பாருங்களேன், சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து நல்லாவே கூல் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. க்ரோத் வந்து ஸ்லோ ஆச்சுன்னா கண்டிப்பா இந்த 50x PE அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்கோட பிரைஸ்க்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். ரொம்ப ஃபாஸ்டா கீழே வரக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் நம்ம எப்பவுமே என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ரீசெண்டா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் 39% ஆனுவல் சேல்ஸா இந்த விஷயம் இருக்கு. அதாவது 100 ரூபா அவங்க விற்கிறதுக்கு 39 ரூபா வந்து வெறும் ஒரு ப்ராமிஸ் ஆன பீஸ் ஆஃப் பேப்பரா இருக்கு. அது பேங்க் அக்கௌண்ட் வர வரைக்கும் ரியல் ப்ராஃபிட்டா நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது. இந்த ட்ரெண்டை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும். மிட் கேப் ஃபண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அவங்களோட AUM அலோகேஷனை பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல 1.08% அதிகம் பண்ணியிருக்காங்க. சிம்பிளா இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் என்ன பண்றாங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு சமயமும் இந்தியாவோட மிசைல் ஒரு டார்கெட்டை வந்து பார்க்குது, ஒரு ரேடார் வந்து ஒரு இன்ட்ரூடரை ஸ்பாட் பண்ணுதுன்னா இந்த நவரத்னா நிறுவனம் தான் பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. வெறும் எலக்ட்ரானிக்ஸ் பண்றது கிடையாது, இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிரெயின் பில்ட் பண்ணிட்டு இருக்க இந்த நிறுவனம் வந்து டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பேஸ்ல ரொம்பவே லீடிங்கா இருக்காங்க. பிசினஸ் ரொம்பவே சிம்பிள். இவங்க டைரக்டா டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் இல்லைன்னா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், அதாவது B2B இல்லைன்னா B2G அப்படிங்கிற மாடல்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. 90% இந்த நிறுவனத்தோட வருவாய் வந்து கோர் டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து வருது. அதாவது ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டமான ரேடார், மிசைல் சிஸ்டம், மிலிட்டரி கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் இந்த மாதிரி இடத்துல இருந்து. மீதி இருக்கிற 10% வருவாய் வந்து இன்ஸ்டலேஷன், மெயின்டெனன்ஸ், AMC கான்ட்ராக்ட் மூலமா வருது. ரிப்பேர், லைஃப் சைக்கிள் சப்போர்ட் இது எல்லாமே பண்றாங்க. யூஸ்வலா இது எல்லாமே ரெக்கரிங் ரெவென்யூவா இந்த நிறுவனத்துக்கு வரும். நம்ம இப்ப இந்த இண்டஸ்ட்ரி சைஸ் பார்த்தோம்னா இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக் மார்க்கெட் வந்து 68,500 கோடியா இருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடோட ரிப்போர்ட்டட் ரெவென்யூ வந்து 23,769 கோடியா இருக்கு. 35% ஷேர் வந்து இந்த ஸ்பேஸ்ல எடுத்திருக்காங்க. டைரக்ஷனலா பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து 1.04 லட்சம் கோடியா வளரும் 2032ல. அதாவது 6% ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதமா. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த இண்டஸ்ட்ரியில ஆல்மோஸ்ட் சிங்கிள் மேஜர் கஸ்டமர் யாருன்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். இவங்க தான் வந்து நிறைய சப்ளையர்ஸ் கிட்ட ஆர்டர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ பையர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. பையரோட பவர் சென்ட்ரலைஸ்டா இருக்கு. ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா பிக்சர் என்ன சொல்லுதுன்னா கடந்த 3 வருடமா சேல்ஸ் வந்து 16%, ப்ராஃபிட் வந்து 30% வளர்ந்திருக்கு. கன்சிஸ்டன்சி மெயினா வந்து காஸ்ட் கண்ட்ரோல், அதாவது மூலதன பொருட்கள் விலை, எம்ப்ளாயி காஸ்ட் இதெல்லாம் டிக்ளைன் ஆயிட்டே இருக்கு இயர் ஆன் இயர். அதனால வருவாய் கூட கம்பேர் பண்ணோம்னா அதிகமா தெரியுது. அதே சமயத்துல ஷேர் ஆஃப் அதர் இன்கமும் கிராஜுவலா கம்மியாயிருக்கு. ப்ராஃபிட்ஸ் வந்து ஆபரேஷன்ல இருந்து வருது, எஸ்பெஷலா கடந்த 12 மாதத்துல நம்ம பார்த்தோம்னா. இதனால நம்ம ரிட்டர்ன் ரேஷியோஸ் பார்த்தோம்னா ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ஸ்டெடியா வளர்ந்துட்டே இருக்கு, நெட் ப்ராஃபிட் growth கூட சேர்ந்து. லேட்டஸ்ட் குவார்டர்லி நம்பர்ஸ் நம்ம டிசம்பர் 2025 குவார்டர்ல பார்த்தோம்னா சேல்ஸ் 24% வளர்ந்திருக்கு, 7,154 கோடியா. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா பில்லிங் வந்து ஆக்சிலேட் ஆயிருக்கு, ஏன்னா மைல்ஸ்டோன்ஸ் டெலிவரி பெட்டர் ஆயிருக்கு சில லார்ஜ் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு. எக்ஸ்பென்சஸும் 23% வளர்ந்திருக்கு, பட் growth வந்து பேலன்ஸ்டா இருந்திருக்கு. பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா எக்ஸ்பென்ஸ் டிக்ளைன் ஆயிருக்கு, 15% காஸ்ட் கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கறத காட்டுது. இது வந்து நம்மளால ப்ராஃபிட்டபிலிட்டியில பார்க்க முடிஞ்சிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 29.7% இருந்திருக்கு. நான் ஆப்ரேட்டிங் சைட்ல அதர் இன்கம் 25% டிக்ளைன் ஆயிருக்கு, மெயினா லோவர் இன்ட்ரெஸ்ட் இன்கம். அதனால தான்
இதனால நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 22% இருந்திருக்கு, கொஞ்சம் ஸ்டேபிளாவே இருந்திருக்கு. நம்ம ஜென்ரலா டிஃபென்ஸ் நிறுவனங்களை வந்து அனலைஸ் பண்றோம்னா ஆர்டர் புக் என்ன, எக்ஸிகியூஷன் ரேட் என்னன்னு ரெண்டு விஷயம் பார்க்கணும். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடோடது ஜனவரி 2026 படி 73,450 கோடி ஆர்டர் புக் இருக்கு. FY25 ரெவென்யூ 23,769 கோடி. ஸோ பேக்லாக் வந்து 3x ஆனுவல் ரெவென்யூ கவர் பண்ணுது. பொட்டன்ஷியல் பைப்லைன் மோர் தென் 3 இயர்ஸ் இருக்கு. ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா கோவிட் பீரியட்ல ஆர்டர் புக் அண்ட் எக்ஸிகியூஷன் ரொம்பவே ஃப்ளக்சுவேட் ஆச்சு. ரீசெண்ட் குவார்ட்டர்ஸ்ல கன்வர்ஷன் ரேட்டும் இம்ப்ரூவ் ஆச்சு. இதனால சேல்ஸ் க்ரோத் ஆக்சலரேட் ஆச்சு. கேஷ் கன்வர்ஷன் சைடு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா ரிசீவபிள் டேஸ் டிக்ளைன் ஆயிருக்கு 233 டேஸ் 2014 இருந்து 133 to 140 டேஸா கேஷ் ஃப்ளோ அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள்னால. அதே சமயத்துல இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ டிக்ளைன் ஆயிட்டே இருக்கு. அதாவது கூட்ஸ் வந்து ரிலேட்டிவா ஸ்லோவர் பேஸ்ல மூவ் ஆகுங்கிறத காட்டுது. பேப்பர்ல அதிகமா இன்வென்ட்ரி டேஸ் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் கூட நம்ம பார்க்கலாம். ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரீசன் ரொம்பவே சிம்பிள். கம்பெனி ஜஸ்ட் காம்பனன்ட்ஸ் தயாரிச்சு கொடுக்கறது கிடையாது, பட் லார்ஜ் டிஃபென்ஸ் சிஸ்டமான மிசைல் சிஸ்டம், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் பிளாட்ஃபார்ம் இதெல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால ப்ரொடக்ஷன் சைக்கிள் ஜென்ரலா லாங்கரா இருக்கு. டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்ல 20-30% காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம வெளியூர்ல இருந்து வாங்குறோம், எஸ்பெஷலா செமிகண்டக்டர் பொருட்கள். ஜியோ பாலிட்டிக்கல் டிஸ்ரப்ஷன்ஸ்னால கம்பெனி வந்து பஃபர் டேஸ் வந்து வச்சிருக்காங்க டிலேஸ் அவாய்ட் பண்றதுக்கு. அதனால இன்வென்ட்ரி டேஸ் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். growth outlook பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் 15% ரெவென்யூ growth நியர் டேர்ம்ல சொல்லியிருக்காங்க, which is around 17% FY25 இருக்கு. கரண்டா 3 to 4% பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெடோட டோட்டல் ரெவென்யூ வந்து எக்ஸ்போர்ட்ல இருந்து வருது. 90% பிசினஸ் வந்து இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ஆர்டர்ல இருந்து வருது. ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து எக்ஸ்போர்ட்டை 10% அதிகம் பண்ணணும் லாங் டேர்ம்ல இருக்காங்க. டிடிஎம் பேசிஸ்ல பார்த்தோம்னா இது வந்து ஸ்டேபிள் எக்ஸ்போர்ட் ரெவென்யூவா கன்வெர்ட் ஆகுது 2700+ crores. இதுக்காக நிறுவனம் வந்து யூரோப்போட ரீஆர்மெண்ட் டிமாண்டை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க அண்ட் டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக் ஃபியூசஸ், C4I சிஸ்டம்ஸ் இதெல்லாம் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ்க்கு சப்ளை பண்றாங்க. பட் எந்த நிறுவனம்னாலும் ரிஸ்க் இருக்கோ அதை பார்த்துடலாம். முதல் விஷயம் என்னன்னா சப்ளை செயின் ரிஸ்க். ஒரு ஸ்ட்ராங் இண்டிஜினைசேஷன் இருந்தாலும் 20-30% பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெடோட காம்பனன்ட்ஸ் வந்து இம்போர்ட்டட் செமிகண்டக்டர்ஸ்ல இருக்கு. அது ஒரு பெரிய ரிஸ்க். இதோட இம்பாக்ட் வந்து Q1 FY26ல பார்த்தோம். இந்த இஸ்ரேல் ஈரான் டென்ஷன்ஸ் அப்போ காம்பனன்ட் டெலிவரி டிலே ஆச்சு. 200 கோடி ரெவென்யூ இம்பாக்ட் இந்த நிறுவனத்துக்கு இருந்தது. 10% growth டார்கெட்ல இருந்து 5% கம்மியாயிட்டாங்க. அடுத்தது ஒர்க்கிங் கேபிட்டல் பிரஷர். டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு லாங் ப்ரொடக்ஷன் சைக்கிள் இருக்கும். அதே சமயத்துல கம்பெனி வந்து பஃபர் இன்வென்ட்ரி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க செமிகண்டக்டர் ஷார்டேஜை அவாய்ட் பண்றதுக்கு. அதனால இன்வென்ட்ரி டேஸ் வந்து ஸ்ட்ரக்சரலா அதிகமா இருக்கும். அடுத்தது வேல்யூவேஷன் ரிஸ்க். ஸ்டாக் வந்து கரெக்டா ரஃப்லி 53x PE இருக்காங்க. 5 year மீடியன் வந்து 30x இருக்கு. இண்டஸ்ட்ரி வேல்யூவேஷன்ஸ் அதிகமா இருக்கு, பட் வேல்யூவேஷன் கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் லிமிட்டடா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சேல்ஸ் growth வந்து 16% தான் இருந்திருக்கு 3 வருடமா. அதனால இந்த பிரீமியம் வேல்யூவேஷனை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறது டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. அடுத்தது ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் கேட்டகரி பார்க்கலாம். இந்த இடத்துல ஹீலியோஸ் கேபிட்டல் AUM வந்து அவங்க ICICI Prudential Asset Management நிறுவனத்துல 1.2% வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஸ்டேக்கை. இப்ப ICICI Prudential AMC என்னதான் பண்றாங்க அப்படிங்கறத சிம்பிளா பார்க்கலாம். நம்ம இவங்க இந்தியாவோட லீடிங் ஏஎம்சியா இருக்காங்க. இந்த நிறுவனம் எப்படி வருவாய் ஈட்டுறாங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஃபீஸ், அதாவது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுனாலையும், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி அவங்க டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்களா அதுக்கு. பிசினஸ்ல 3 வெர்டிகல் இருக்கு. முதல் விஷயம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் எக்விட்டி டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் மெயின் வணிகமா இருக்கு இந்த நிறுவனத்துக்கு. 92% வருவாய் இதுல இருந்து ஈட்டுறாங்க. அதே சமயத்துல 90% SIP ஃப்ளோஸ் வந்து கடந்த 5 வருடத்துல நடந்திருக்கு. அதனால ஸ்டேபிளா ரெக்கரிங் ரெவென்யூ இந்த நிறுவனத்துக்கு வந்துட்டு இருக்கு. ரெண்டாவது செக்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இந்த இடத்துல வந்து பிரைவேட்டா கிரெடிட் கொடுக்குது, ரியல் எஸ்டேட் ஈல்டு ஃபண்ட்ஸ் கொடுக்குது, லாங் ஷார்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்குதுன்னு பண்ணிருக்காங்க. வருவாய் 7% இந்த இடத்துல இருந்து வருது. மூன்றாவது செக்மெண்ட் ஆஃப் ஷோர் அட்வைசரி. இதுல 1% வருவாய் வருது. இண்டஸ்ட்ரியோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா இந்தியாவுடைய மியூச்சுவல் ஃபண்ட் AUM வந்து 82 lakh crores வந்து கிராஸ் பண்ணிருக்கு February 2026ல. கம்பெனி மார்க்கெட் லீடரா இருக்காங்க. ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ல 13% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. கடந்த 5 வருடமா ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்காங்க. எஸ்டிமேட்ஸ் படி 100 lakh crore பிளஸ் வந்து 2030ல ரீச் ஆற வாய்ப்பு இருக்கு. 14% ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதம். ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம்னா ICICI Prudential Asset Management கம்பெனி ஸ்ட்ராங் growth கடந்த 2 வருடமா காட்டியிருக்காங்க. ரஃப்லி 32% வளர்ச்சி, சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுலையுமே. பட்
ப்ரெஷர் இருக்கு மார்ஜின்ஸ்ல. என்னன்னு பார்த்தோம்னா ஃபீஸ் அண்ட் கமிஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து ஷார்ப்பாக அதிகமாச்சு. மெயினாக அக்ரெசிவாக ஸ்கேல் பண்ணாங்க. அண்ட் ஆல்டர்னேட்டிவ் செக்மெண்ட்ஸில் கமிஷன்ஸ் வந்து ஏஎம்சி லெவலில் பே பண்ணுறாங்க. அதே சமயத்தில் ஃபேர் வேல்யூ கெயின்ஸும் வந்து 320 crores வந்து 225 crores டிக்ளைன் ஆயிருக்கு. அதனால ஹை மார்ஜின், நான் ஆப்ரேட்டிங் இன்கம் ரிடக்ஷன் இதெல்லாமே ஓவரால் ப்ராஃபிட் மார்ஜினில் இம்பாக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா மார்ஜின்ஸ் ஆன் ஆவரேஜ் ஏயுஎம் வந்து ஸ்டேபிளாக இருந்திருக்கு. அண்ட் ROE கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ இந்த நிறுவனத்துடைய லேட்டஸ்ட் ஃபினான்ஷியல்ஸை பார்க்கலாம். Q3 FY26 கம்பெனி வந்து ஸ்ட்ராங்கா ரெவென்யூ வளர்ச்சி 23.5% காட்டியிருக்காங்க, 1515 crores. அண்ட் அதர் இன்கம் பாசிட்டிவ் ஆயிருக்கு, 109 crores நெகட்டிவ்ல இருந்து. ஸோ டோட்டல் இன்கம் 35%. மெயின் growth டிரைவர் வந்து AUM எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, 23% அதிகமாயிருக்கு, 10.77 trillion ரீச் கொடுத்துருக்கு. எக்ஸ்பென்ஸ் சைடு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருந்திருக்கு, 8.5% தான் அதிகமாயிருக்கு. அதனால ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 30% வளர்ந்திருக்கு, 1110 கோடியா. அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து 45%, 917 crores வளர்ந்திருக்கு. growth momentum வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. டிசம்பர் 2025 மந்த்லி SIP ஃப்ளோ வந்து 5000 crores ரீச் ஆயிருக்கு, 18.6% growth. அதே சமயத்துல யூனிக் கஸ்டமர் 16.2 மில்லியன் இருக்காங்க, 12% அதிகமாயிருக்கு. லாங் டேர்மும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்தியாவுடைய மியூச்சுவல் ஃபண்ட் AUM to GDP ரேஷியோ 20% இருக்குது. பட் ஃப்ரான்ஸ், US அந்த மாதிரி எக்கானாமிக்கு 81%, 124% இருக்குது. 14% CAGR growth வந்து 2030 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ growth ரன்வே இன்னுமே லாங்கராக இருக்குது நிறைய வருஷத்துக்கு, எஸ்பெஷலாக இந்த ஸ்மாலர் சிட்டிஸ் B30 மார்க்கெட்ஸில். ஃபர்ஸ்ட் டைமாக SIPயில் முதலீடு செய்கிறவங்களுக்கும் ரிட்டையர்மெண்ட்காக முதலீடு செய்கிறவங்களுக்கும் சில ரிஸ்க் இருக்குது. ஃபர்ஸ்ட் வேல்யூஷன் ரிஸ்க். ICICIயோட EV/EBITDA ரேஷியோ 72x இருக்கு, இண்டஸ்ட்ரி மீடியன் 17x தான். EV/EBITDA ரேஷியோ என்ன காட்டும்னா ஒரு கம்பெனியை நம்ம எப்படி வந்து அக்வயர் பண்றோம் ரிலேட்டிவ் டு ஆப்ரேட்டிங் ஏர்னிங்ஸ் சொல்றது தான். ஸோ வேல்யூவேஷன் ரொம்பவே ப்ரீமியம் சைடில் இருக்கு. ரெண்டாவது ரிஸ்க் வந்து growth constraint ரிஸ்க். ஸ்லைட்டாக வந்து ஸ்லோ டவுன் விசிபிளாக இருக்குது எக்விட்டி செக்மெண்ட் இன்ஃப்ளோவில். நெட் சேல்ஸ் வந்து 1400 பில்லியன் Q2 FY26 1100 பில்லியன் Q3 கம்மியாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி டெம்பரரியாக லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்கீம்ஸில் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் வேல்யூவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கிறதுனால. இந்த ஸ்ட்ராட்டஜி முதலீட்டாளர்களை ப்ரொடெக்ட் பண்ணும், பட் ஷார்ட் டேர்மில் ஸ்லோ டவுன் பண்ணும் இன்ஃப்ளோ அண்ட் ரெவன்யூ growth. இன்னைக்கோட 3 பங்குகளோட அனாலிசிஸை நம்ம பார்த்துட்டோம். இந்த 3 பங்குகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லிருங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சொல்றது எல்லாமே டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மட்டும்தான். பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் நம்ம கொடுக்கறதே கிடையாது. உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு உங்களோட முதலீடு முடிவுகளை எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.